ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வந்து ஒரு 3-4 மந்த்தாகவே வந்து வெரி வெரி ஹார்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ரொம்பவே லிட்ரலாக வந்து என்னை வச்சு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பெரிய ஒரு மேரேஜ் ஸ்கேம்குள்ளேருந்து நான் வந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கேன். ஸோ தேங்க் காட். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் லைசன்ஸை பற்றி நான் ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து என்கிட்ட வந்து ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப வந்து எலாபரேட்டாக நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் சர்க்கிளில் யாராவது பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி காஸ்மெட்டிக் செல்லிங் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஓகே கைஸ், நான் அந்த லாஸ்ட்டில் சொல்லியிருந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிஸ்னஸ்க்கு வந்து இந்த மாதிரி ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ் வந்து தேவைப்படும், ஜிஎம்பி தேவைப்படும், எல்எம்பிசி, தென் லேப் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து எடுக்கணும். இதுக்கெல்லாம் வந்து அப்புறம் ஃபேக்ட்ரி செட்டப் வந்து பண்ணணும், இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அப்போ வந்து எனக்கு வந்து என்கிட்ட ஷேர் பண்ணவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 5 lakhs வந்து இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு உண்மையான திங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 lakhs வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து பத்தாது. அது ரொம்பவே வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக தான் வந்து தேவைப்படும் அப்படின்றது வந்து எனக்கு நான் லேட்டரான் வந்து ஒரு ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ் எடுத்திருக்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணுறவங்கக்கிட்ட நான் வந்து கால் பண்ணி கேட்கும் போது தான் எனக்கு வந்து அதோட இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்து தெரிய வந்தது. ஸோ நான் வந்து ஓகே, ஒரு 5 lakhs தானே இருக்க போகுது, சரி நம்ம வந்து லோன் ஏதாவது வந்து பண்ணிவிட்டு நம்ம லைசன்ஸ் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரிக்கு இந்த மாதிரி ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் சேல் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து நான் கால் பண்ணி பேசியிருந்தேன். அவங்க கூட டைப் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அவங்க வந்து சொல்லும் போது தான் நிறைய விஷயம் வந்து தெரிய வந்தது. ஸோ அது என்னென்னா, ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் கால் வந்து மேக் பண்ணி இந்த மாதிரி வந்து கேட்குறேன், இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி லைசன்ஸ் வந்து எடுக்கணும்னு வந்து நினைக்கிறேன். ஸோ என்ன ப்ரொசீஜர் அப்படின்ட்டு வந்து கேட்கும் போது தான் அவங்க வந்து 1 by 1 வந்து சொல்கிறாங்க, இதுக்குள்ளே வந்து இவ்வளோ டீட்டெயிலான விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீட்டெயிலான விஷயம்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, 5 lakhs வந்து பிஸ்னஸ்க்கு வந்து தேவைப்படாது. 5 lakhs to 6 lakhs வந்து அவங்க வந்து அந்த கமிஷனே வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ளே வந்து நிறைய பேர் இருப்பாங்க அந்த கவர்மெண்ட் சர்வன்ட். ஸோ அவங்க வந்து இந்த லஞ்சம்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கே 5-6 lakhs வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இந்த ஃபேக்ட்ரி செட்டப் வந்து நான் முன்னாடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா. நீங்கள் வெறும் இப்போ சோப் மட்டும் பண்ண போகிறீங்கன்னா 1100 square feet வந்து நீங்கள் வந்து அந்த ஃபேக்ட்ரியை வந்து இன்பில்டாக வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். உள்ளே அதுக்கு தேவையான இதெல்லாம் வந்து நீங்கள் லைசன்ஸ் வந்து எடுக்க போகும்போதே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, ரூஃப் வந்து இப்படி இருக்கணும், சீலிங்லாம் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து அவங்க வந்து உங்களுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி வந்து கொடுப்பாங்க. எப்படி வந்து நீங்கள் மேக் பண்ணணும், அதாவது உள்ளே வந்து இன்பில்டாக நீங்கள் என்னெல்லாம் வைக்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஓவரால் ஷாம்பு மேக் பண்ண போகிறீங்க, லிப் பாம் இதெல்லாம் சொல்லி மேக் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து ஒரு உள்ளே வந்து நம்ம பில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மெல்ட்டிங் ரூமு, தென் அதுக்கப்புறமா அதை வந்து ட்ரை அவுட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி செப்ரேட்டாக ஒரு ரூம் இருக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபைனலாக வந்ததுக்கப்புறம் பேக் பண்ணுறதுக்கு ஒரு ரூமு, ஃபினிஷ்டு கூட்ஸ் அதாவது ஸ்டாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதாவது இந்த 5 lakhsன்றது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி உள்ள லஞ்சம் கொடுக்கறதுக்கு தான் வந்து தேவைப்படுமே தவிர நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து தேவைப்படாது. அப்போ எவ்வளோ தான் இந்த பிஸ்னஸ்க்கு அமௌண்ட் வந்து ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ ஃபேக்ட்ரி செட்டப்புக்கு அவங்களோட ஓவரால் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 30 lakhsலேருந்து 40 lakhs கிட்ட வந்து ஆயிருக்கு. இப்போ வந்து நீங்கள் லேண்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ லேண்டோட வேல்யூ ப்ளஸ் அந்த பிளான்ட் வந்து நீங்கள் போட்ட வேல்யூ எல்லாம் சேர்த்து 30-40 lakhs வந்து வந்திருக்கு அவங்களுக்கு. தென் அதுக்கப்புறமா உள்ளே வந்து நிறைய திங்ஸ் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸில் இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் இந்த அகாடமி, இந்த காஸ்மெட்டிக்ஸ் சொல்லி கொடுக்குற அகாடமிலாம் வந்து ஸோ ஃபேக்காக தான் வந்து பீப்புளை வந்து உள்ளே வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தானே வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து ரன் ஆகும்.
ஸோ அதுதான் விஷயம். ஸோ நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு என்கொயரி வந்து போகும்போது கூட அவங்க வந்து நம்மக்கிட்ட டீட்டெயிலாக எதையும் வந்து எலாபரேட்டாக வந்து சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் ஜஸ்ட்டு வந்து எம்எஸ்எம்இ மட்டும் போதும், நீங்கள் வந்து இந்த மாதிரி சோப் விற்கலாம், ஷாம்பு விற்கலாம், லிப் பாம் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளை லிட்டரலாக வந்து ஏமாத்துறாங்க, சீட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ முன்னாடியே இந்த மாதிரி 30 lakhs 40 lakhs ஆகும்னு சொல்லிட்டோன்னா நம்ம யாரும் போய் அவங்கக்கிட்ட வந்து லேர்ன் பண்ண மாட்டோம். ஸோ அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டாப் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் வந்து அதை நம்மக்கிட்ட அப்படியே வந்து மறைச்சிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு எம்எஸ்எம்இ மட்டும் எடுத்து நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை வந்து நம்ம ஜாயின் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ லேட்டர்னா நம்ம இந்த பிஸ்னஸை வந்து நம்ம ஆன்லைனில் ஆக்சுவலாக நம்ம வீட்டு சரௌண்டிங்ஸில் இந்த பிஸ்னஸை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். பட் அந்த டைம் வந்து நம்மளுக்கு யாரும் அந்த அளவுக்கு இல்லைன்னும் போது நம்ம ஆன்லைனுக்கு வந்து வர ஆரம்பிப்போம். ஸோ சோஷியல் மீடியா இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம வந்து தேவையில்லாத பிரச்சனையில் வந்து நம்ம வந்து மாட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸை வந்து சேல் பண்ணுறதுனால நிறைய இஷ்யூ வந்து இப்போது ரொம்பவே வந்து பூம் ஆகிருக்கு. ஸோ என்னென்னா நிறைய பேர் வந்து லைசன்ஸ் இஷ்யூனால் வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ நிறைய வெல் நோன் பர்சன்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ ஹேர் ஆயிலெலாம் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, லைஃப் ஸ்டைல் அந்த பிராண்ட் வந்து லெட்டர் வந்து பீல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் இவங்களும் வந்து லைசன்ஸ் இஷ்யூவெல்லாம் வந்து மாட்டியிருக்காங்க. தென் இப்போ நான் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ஒரு காஸ்மெட்டிக் சேல் பண்ணுற அந்த ஒரு சேல் பண்ணுறவங்களும் லைசன்ஸ் இஷ்யூவால் அவங்களுக்கு வந்து ரைடு வந்து போயிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து லைசன்ஸ் எடுக்காமல் ஹேர் ஆயில் சேல் பண்ணது, காஸ்மெட்டிக் சேல் பண்ணது, இந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ அதாவது அவங்க சேல் பண்ணுற வரைக்கும், அதாவது அவங்க ரைடு வர வரைக்குமே கூட ஸோ இந்த மாதிரி சேல் பண்ணுறவங்களுக்கு தெரியாதான் ஸோ இந்த மாதிரி இவ்வளோ லைசன்ஸ் எடுக்கணும் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து லீகலாக நோட்டீஸ் கொடுத்து ரைடு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் எல்லாமே இந்த மாதிரி சேல் பண்ணுறவங்களாம் லைசன்ஸை வந்து ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்பில் வந்து வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு திங்கையும் அவங்க வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து நான் ஒரு நியூஸ் வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நியூஸ் பேப்பரில். ஸோ முடிஞ்சால் அதை நான் வந்து இங்கே வீடியோவில் ஷேர் பண்ணேன், இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் போடுறேன். ஸோ அந்த நியூஸில் வந்து என்ன வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து நான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லீகலாக லைசன்ஸ் வந்து இல்லாமல் ஸோ வீட்டிலருந்தே வந்து இந்த ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுறாங்க. சோப் விற்கிறது, ஷாம்பு விற்கிறது, லிப் பாம் விற்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆன்லைனில் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரிலாம் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போது அவங்க எந்தெந்த பேஜ்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்களோ ஆன்லைனில், ஸோ அவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ் வந்து ரைட் வந்து வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் பேப்பரில் வந்து நான் வந்து பார்த்தேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ் வந்து இப்போ உங்களால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும், இந்த 30 lakhs 40 lakhs அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்க இந்த கோர்ஸை போய் நீங்கள் லேர்ன் பண்ணுறது, கற்றுக்கிறது, ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நீங்கள் கோர்ஸை முடித்த உடனே கூட இந்த லைசன்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் லீகலாக வந்து நீங்கள் இதுக்குள்ளே மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதர் தென் தட் என்னால் இவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க இந்த கோர்ஸை வந்து லேர்ன் பண்ணுறதை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட பர்சனல் யூஸ்க்கு மட்டும் நான் செஞ்சுக்க போகிறேன், எனக்கு இந்த மாதிரி காஸ்மெட்டிக் எனக்கு செஞ்சுக்க பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த கோர்ஸை வந்து கற்றுக்கோங்க. அதர் தென் தட் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக நான் எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அட் எண்ட் ஆஃப் த டேல அது உங்களுக்கு பெரிய லாஸ் தான். ஸோ 30 lakhsலேருந்து 40 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ எல்லாராலையும் வந்து முடியாது இல்லையா? ஸோ இதுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து இப்போ கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து நான் 2 ஆப்ஷன் வந்து கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து ரீசெல்லிங் போய்க்கலாம், ரீபிராண்டிங்க்கு வந்து போய்க்கலாம். ஸோ ரீசெல்லிங்க்கும் ரீபிராண்டிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது சொல்லிடுறேன். ஸோ ரீசெல்லிங்னா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எந்த லைசன்ஸும் வந்து இதில் வந்து தேவைப்பட போகிறது கிடையாது. ஸோ ரீசெல்லிங்னா என்னென்னா, இந்த மாதிரி ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ் எடுத்து ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுறவங்க, அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் சோப், ஷாம்பு, லிப் பாம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வாங்கிப்பீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜில் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 rupeesக்கு அவங்க வந்து ஒரு சோப் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும்போது, நீங்கள் அவங்ககிட்ட ரீசெல்லிங்கில் பல்காக ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 75 rupeesல வந்து கொடுப்பாங்க. நீங்கள் 25 rupees வந்து நீங்கள் அதில் ப்ராஃபிட் வச்சு நீங்கள் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெல்லிங்க்கு நீங்கள் எந்த லைசன்ஸும் வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரீபிராண்டிங்க்கு வரலாம். ஸோ ரீபிராண்டிங் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெல்லிங்கில் வந்து மேனுஃபேக்சர் பை அந்த கன்சர்ன் பர்சனோட நேம் தான் வரப்போகுது. ஸோ உங்களோட நேம் வராது. ரீபிராண்டிங் பார்த்தீங்கன்னா, இப்போ மேனுஃபேக்சர்ட் பை அந்த ஸோ காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ், ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் எடுத்து பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களோட நேம் வந்து வந்துடும்.
ஸோ உங்களோட நேம் வந்து மார்க்கெட்டிங் பை உங்களோட பிராண்டோட நேம் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ரீபிராண்டிங். ரீபிராண்டிங்க்கும் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம உள்ளே வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீபிராண்டிங்க்கு வந்து எனக்கு வந்து ஒரு எவ்வளோ அமௌண்ட் ஆகுனா 1.5 lakhsலேருந்து 2 lakhs வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது நீங்கள் அந்த பர்டிகுலர் காஸ்மெட்டிக் ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்ககிட்ட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த மாதிரி ரீபிராண்டிங் போட்டு நீங்கள் டைப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்டையும் நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ரீபிராண்டிங் அக்ரிமெண்ட்லேயே வந்து போடுவாங்க. இதாவது நீங்களே கூட மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு, அதாவது உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பேசிப்பீங்க. அதை பற்றி சரியாக எனக்கு தெரியல. ஆனால் அந்த ரீபிராண்டிங் லைசன்ஸில் இந்த கான்ட்ராக்ட் வந்து போடுறாங்க இல்லையா, ஸோ அதுலேயும் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் லைசன்ஸ் மட்டும் தான் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறோம். அதர் தென் தட் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அந்த கஸ்டமருக்கு நாளைக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, ஸ்கின் இஷ்யூ வேறு மாதிரி வந்ததுன்னா, எங்களுக்கும் இந்த அதாவது ரீபிராண்டிங் பண்ணுறேன், இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறேன், எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து எந்த வந்து சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதுலேயே வந்து அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு வந்து சைன் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பெட்டர் ரீபிராண்டிங்க்கும் போய்க்கலாம், இல்லை ரீசெல்லிங்க்கும் வந்து போய்க்கலாம். ஸோ ரீபிராண்டிங்க்கு வந்து நிறைய இது மாதிரி கொஞ்சம் லைசன்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்குது, அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண வேண்டியது இருக்குது. இதோட காஸ்ட்டு வந்து 1.5 lakhsலேருந்து 2 lakhs வரைக்கும் வரும். ரீசெல்லிங் பொறுத்த வரையும் அப்படி கிடையாது. உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 30,000 வாங்குறீங்களோ, ஒரு 50,000 வாங்குறீங்களோ, அந்த மாதிரி. ஸோ ரீபிராண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 yearsக்கு வந்து உங்களுக்கு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்குவாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிங்க, நெக்ஸ்ட்டு ஹேர் ஆயில் பிஸ்னஸ்க்கு வந்து இது என்னென்ன லைசன்ஸ் வந்து தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஹேர் ஆயிலுக்கும் வந்து ஃபேக்ட்ரி செட்டப் வந்து வைக்கணும். ஏதாவது நான் முன்னாடி சொன்ன எல்லா பிஸ்னஸும் வந்து நம்ம வீட்டில் இருந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? தனியாக இதுக்கிட்ட ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் மாதிரி வச்சு தான் வந்து நம்ம பண்ணணும். அந்த லைசன்ஸில் அப்போ தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஹேர் ஆயிலுக்கும் ஃபேக்ட்ரி செட்டப் வந்து வைக்கணும். 3800 square feet வந்து வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ 3800 square feet வந்து நீங்கள் ஃபேக்ட்ரியை வந்து பில்ட் பண்ணியிருக்கணும். சேம் அதே மாதிரி தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் லைசன்ஸ் வாங்கும் போதே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி ரூஃப் இப்படி இருக்கணும், சீலிங் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆயுஷ் அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போது வந்து இதான் நிறைய பேர் வந்து இந்த லைசன்ஸ்லாம் எங்கே போய் எடுக்கணும்னு வந்து கேட்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டாக இல்லை நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து என்னென்னு பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி காஸ்மெட்டிக் இல்லை ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ் வாங்கிட்டு ரன் பண்ணுற ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட கூட கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறவங்க வந்து ஜஸ்ட்டே இல்லைன்னா நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் அங்கே தான் போய் பார்க்கணும். இதுக்கு அட்ரஸ்லாம் கொடுங்க, அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த அட்ரஸ்லாம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறவங்க இருக்காங்க. ஸோ வேறு என்ன சொல்கிறது, ஸோ ஆயில் பிஸ்னஸ்க்கும் அப்படி தான் ஆயுஷ் லைசன்ஸ் வந்து எடுக்கணும். ஐ திங்க் ஸோ, பட் ஐ நாட் ஷுர். ஐ திங்க் ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். பெட்டர் இப்போ நீங்கள் என்ன இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் இப்போ பண்ணலாமா பண்ண வேணாமா, இந்த சோப், இந்த ஷாம்பு, இந்த லிப் பாம் இதெல்லாம் வந்து செல் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலேருந்து பண்ணுறது வந்து ஒரு இல்லீகல் திங் தான். நீங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிள் அப்படியே பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து பண்ணிக்கலாம். இதை ஆன்லைனுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் இது தேவையில்லாத இஷ்யூஸை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். பட் எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் ஆசையாக இருக்குன்னா நீங்கள் ரீசெல்லிங் போய்க்கலாம், அப்படின்னா ரீபிராண்டிங் போய்க்கலாம். உங்களுக்கு அது ரெண்டும் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இஷ்யூமே வந்து வராது. ஓகேங்களா? இந்த கோர்ஸ் வந்து இப்போ நீங்கள் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஓன் யூஸுக்கு இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா அந்த ஒரு பர்பஸ்க்கு மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ண வாங்க. அதர் தென் தட் எம்எஸ்எம்இ மட்டும் எடுத்துகிட்டு இந்த பிஸ்னஸை பண்ணலான்னு உங்களை யாராவது தப்பாக கைட் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு அட் எண்ட் ஆஃப் த டேல பெரிய வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கை தான் வந்து கொண்டு வரும். நிறைய ஏன்னா ஒரு கெமிக்கல் ரேட்டுமே வந்து அவ்வளோ நீங்கள் பல்காக வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய லாஸ் ஆகுது அப்படின்னும் போது அது யாராலையுமே வந்து பேர் பண்ண முடியாது. பிஸ்னஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு நிறைய வந்து ஆர்டர்ஸ் வந்து வந்துடும் அப்படின்னும் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நிறைய இஷ்யூ வந்து இதில் வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது பிஸ்னஸ் வந்து லைசன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற இதுக்கு வந்து நீங்கள் வந்து போய்க்கோங்கன்னு சொல்லுவேன். இல்லை நான் இதே சோப் தான் பண்ண போகிறேன், ஷாம்பு தான் சேல் பண்ண போகிறேன்னா ரீசெல்லிங், ரீபிராண்டிங் இந்த 2 ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து போய்க்கலாம்.
ஓகே டன். இன்னொரு கொஷின் வந்து மில்டன் போர் சோப்ஸ் மட்டும் நாங்கள் வந்து பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணலாமா, அதுக்கு ஏதாவது லைசன்ஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். மில்டன் போர் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். பட் அது வந்து நீங்கள் அந்த சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் எதுக்கும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எம்எஸ்எம்இ இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வீட்டிலருந்து இந்த மாதிரி சேல் பண்ணுறது இல்லீகல் திங். இப்போ வந்து நிறையா ஆன்லைனில் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பேஜஸ்லாம் வச்சுருந்தோன்னா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து வந்துட்டுருக்காங்களாம். ஸோ முடிஞ்ச வாட்டி நீங்கள் வந்து உங்களோட பேஜ் இருக்கும் இல்லையா, இன்ஸ்டாகிராமில் பப்ளிக் அக்கௌண்ட்டாக இருந்தால் அதை ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கோங்க. ஸோ தேவையில்லாத இஷ்யூவில் போய் நம்ம மாட்ட வேண்டாம். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ மூலமாக நான் வந்து உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ், இன்னும் ஒரு திங் வந்து ஷேர் பண்ண வந்து மறந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி உங்களை வந்து சீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி அகாடமியில் எம்எஸ்எம்இ மட்டும் வச்சு இந்த பிஸ்னஸை பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் வந்து அவங்க மேலே சீட்டிங் கேஸ் கூட வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து எங்களை சீட் பண்ணி இந்த கோர்ஸை வந்து படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க மேலே கேஸ் வந்து ஃபைல் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து ஏமாற மாட்டாங்க. ஸோ நானும் வந்து அதை தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பண்ணலான்னு வந்து இருக்கேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யாரெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் இருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Supriya Susanna. Thanks for watching my video. Bye bye. Love you all.